அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க குஃப்ருக்கு எப்படி போவீங்க? யாரை பத்தி சொல்றான்? சஹாபாக்களை பத்தி சொல்றான். நீங்க எப்படி காஃபிரா மாறிடுவீங்க? ஏன்னா உங்களுக்கு அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்றன. உங்ககிட்ட என்ன இருக்கு? இப்போ குர்ஆன் இருக்கு, புரியுதா? குர்ஆன் இருக்கு. இப்போ மற்ற வேதம்னும் போது அந்த பழைய வேதம் என்னாச்சு? அதுல எது வேதம், எது விளக்கம், எது சேர்க்கப்பட்டது, எதுவுமே தெரியாது, குழப்பமான ஒரு நிலை. ஆனா இப்போ குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் என்ன, அந்த மாதிரி குழப்பமான நிலை கிடையாது. குர்ஆன் வந்து பியூர். அதுல எந்த ஆயத்து சரி எந்த ஆயத்து தப்புங்கிற ஏதோ ஒரு டிபேட் இருக்கா? எல்லா ஆயத்துமே சரியானதுதான். இப்போ ஒரு சாப்டர் கிளியர். ரெண்டாவது, மேலும் அவனுடைய தூதரும் உங்களிடையே இருக்கின்றார். உங்க கூட யார் இருக்கா? அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கார். இப்போ இதே வந்து இன்னைக்கு நமக்கு ஃபிட் பண்ணுவோம். இப்போ நம்மகிட்ட குர்ஆன் இருக்கு, சஹாபாக்கள் இருந்து அதே குர்ஆன் இருக்கு. இப்போ நம்மகிட்ட ரசூலா இருக்காங்களா? இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா, ரசூலுடைய வாழ்க்கை வந்து புத்தக வடிவத்தில் இருக்கு, புரியுதா? ரசூலுடைய ஒவ்வொரு செயலும் என்ன இருக்கு? நமக்கு பகிரங்கமா கண்ணு முன்னாடி இருக்கு. அப்போ நம்மகிட்டயும் யார் இருக்கா? அல்லாஹ்வும் இருக்காங்க, அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலும் இருக்காங்க. அவ்வாறு இருக்க இறை மறுப்பின் பக்கம் செல்ல உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அப்போ நாம காஃபிரா மாறாம இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? ரெண்டை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும், புரியுதா?